ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மலாய் பிரெட் ரோல். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கக்கூடியது இது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த மலாய் ரோல் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மலாய் பிரெட் ரோல் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். 125 ml வந்து நான் பால் எடுத்திருக்கிறேன். 125 கிராம் வந்து நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். 10 பாதாமை வந்து நான் மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலையும் மில்க் பவுடரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சோன்னா வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த செஞ்சுக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம மீதி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து கைவிடாத கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பாதாமை சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காய் வரணும், நல்லா கட்டியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து கலக்கி விடணும். இது கூடவே நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது திக்காகணும். பாருங்க, நல்லா திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இது வந்து திக்காச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மலாய் ரோல்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா வந்து ஆறின உடனே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் மலாய் ரோலுக்கு மேலே ஊற்றுற பால் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து நான் திக்கான 250 ml பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் சாஃப்ரானை வந்து சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கேவ்ரா வாட்டர். இப்போ நம்ம வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே இந்த பாலையும் மில்க் பவுடரையும் எல்லாம் ஃபார்ம் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இது வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் நான். இது கூட நம்ம இந்த மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கைவிடாத நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகணுன்றது இல்லை. இந்த பால் வந்து ரொம்ப திக்காச்சுன்னா வந்து அந்த ரோலில் நம்ம ஊற்றணும்னா இழுத்துக்காது. நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம அது மேலே ஊற்ற முடியும். அப்போ தான் அது நல்லா வந்து இழுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா நம்ம ஏற்கனவே காய்ச்சின பாலுன்றதுனால கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம விருப்பம் தான், நம்ம எவ்வளோ சுகர் ஆட் பண்ணிக்கிறோன்றது. இது கூட நம்ம கேவ்ரா வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும், அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது இல்லைனாலும் நீங்கள், இது ஆப்ஷனல் தான், இது இல்லைனா கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் ரோஸ் வாட்டர் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். கேவ்ரானா வந்து வேற ஒன்றும் இல்லை, தாழம்பூ வாட்டர் தான். நம்ம இப்போ இது கூட நம்ம குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை மிக்சியில் அடித்து வறுத்துட்டு பிரெட் க்ரம்ஸை நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பிரெட்டை வந்து லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையால் நல்லா ரோல் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கையில் வந்து நெய் தடவிட்டு நல்லா ஃபிங்கர் ரோல் ஷேப்புக்கு பண்ணி பிரெட்டோட சைஸுக்கு நம்ம வைக்க போகிறோம்.
இந்த ஓரத்தில் நம்ம தண்ணி தொட்டு ஒட்டிக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு மலாய் ரோல். இப்போ இது மேலே வந்து நம்ம அந்த பாலை ஊற்ற வேண்டியதுதான். பிஸ்தா தூவி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியான பிரெட் மலாய் ரோல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மலாய் பிரெட் ரோல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.